சென்னை அண்ணா சாலையில் உள்ள தபால் நிலையம் அருகே மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், தொழிற்சங்கத்தினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? மத்திய தொழிற்சங்க 17 வகையான கோரிக்கை நாடு முழுவதும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலையில் பல்வேறு தனியார் அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் பணிக்கு செல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில சென்னையை பொறுத்த வரைக்கும் மாநகர பேருந்துகள் வழக்கம் போல இயங்கினர். அந்த தொழிற்சங்கத்தினர் எதிர்கொள்ளக்கூடிய கோரிக்கைகள் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மேலும் தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4 வகையான குறியீடுகளை மாற்ற வேண்டும், ஒவ்வொரு தொழிலாளர்களுக்குமான குறைந்தபட்ச ஊதியம் என்பது 26,000 ரூபாய் இருக்க வேண்டும் உள்ளிட்ட 17 வகையான கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இதை எல்லாத்தையும் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கூறி இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை அவர்கள் ஒரு நாள் அடையாளமாக அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் அருகே, அதாவது இந்த தாலாப்பூர் டவர் அருகே அவர்களுக்கான போராடுவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. காவல்துறை அதற்கான பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக அண்ணா சாலையில், அதாவது சென்ட்ரல் சிக்னலில் இருந்து தாலாப்பூர் டவர் வரைக்குமாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது. வழியாக வந்திருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் போக்குவரத்து சிக்கி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.